மல்லி விஜய் கிட்ட தன்னோட கர்ப்பத்தை பற்றி சொல்லாமல் மறைச்சது சரியா தப்பா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் எந்த தப்புமே கிடையாது. ஏன்னா மல்லி எடுத்திருக்கக்கூடிய முடிவு என்ன அப்படின்னா, வெண்பா இந்த வீட்டுக்கு வராமல் நான் இந்த விஷயத்தை வந்து விஜய்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா வெண்பா இல்லாமல் இந்த விஷயத்தை விஜய்கிட்ட சொல்லவே கூடாது. ஏன்னா வீட்டில் சூழ்நிலை அப்படிங்கிறது சரியாக இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் விஜய்கிட்ட போய் நான் கர்ப்பமாயிட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இனிப்பு கொடுத்து கொண்டாடுற அளவு மனநிலையில் நாம் இல்லை. அப்போ என்னோட உயிருக்கு உயிரான வெண்பா வராமல் எந்த விஷயத்தையும் விஜய்கிட்ட சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை வந்து இந்த ராஜி தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் அவங்க வந்து கதிரேசன் மூலமாக இந்த விஷயத்தை விஜய்கிட்ட போட்டு உடைக்கிறாங்க. அப்போ விஜய் அந்த விஷயத்தை கேட்ட உடனேயே அவர் சொல்லக்கூடிய விதம் அப்படிங்கிறது நம்மளை ஆச்சரியப்பட வைக்கிது. எப்படி ஆச்சரியப்பட வைக்குதுன்னா, ஏன்னா என் மல்லி வந்து என்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்க மாட்டா. குறிப்பாக இந்த மாதிரியான ஒரு விஷயத்த கண்டிப்பாக மறைச்சிருக்க மாட்டா. ஃபஸ்ட்டு என்கிட்ட தான் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த விஜய் சொல்லும்போது அங்கே வந்து மல்லி அந்த வார்த்தையை கேட்கும்போது ஒரு அதிர்ச்சியை தான் ஆகுறாங்க. ஏன்னா விஜய்க்கு மல்லி மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் இந்த வெண்பாவை தொலைச்ச விஷயத்தில் மல்லி மேலே விஜய்க்கு அதிகமான கோபமும் இருக்குது. அப்போ இந்த கோபம் தான் இப்போ வந்து விஜய்க்கு மல்லி மேலே ஒரு சின்ன ஒரு வெறுப்பை காட்ட ஆரம்பிக்குது. ஏன்னா நம்ம பேச்சை மீறி மல்லி வந்து செயல்பட்டுட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு விஜய் மனசில் மல்லி மேலே ஒரு கோபம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட ராஜி, இந்த கதிரேசன் எல்லாருமே அப்போ இதை வச்சு ஒரு பிரச்சனையை பெருசாக்கிடணும், அப்போ மல்லி விஜய்க்குள்ளே ஒரு பிரிவை உண்டாக்கிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால தான் வந்து ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து விஜய் சராமரியான ஒரு பதிலடியை ராஜி, அப்புறம் வந்து இந்த நிஷா, கதிரேசன் எல்லாருக்குமே கொடுத்துருந்தாங்க. ஒரு கட்டத்தில் கதிரேசனை வெளியே போ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இதில் வந்து மல்லிக்கும் விஜய்க்குமான அந்த பாண்டிங் அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப நெருக்கமானது. ரெண்டு பேருமே ஒருத்தர் மனசார புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த விஷயத்தில், அதாவது வெண்பா விஷயத்தில் மல்லியுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் கடைசி வரைக்கும் மல்லி போராடுதாங்க, வெண்பாவை காப்பாற்றிடணும், கூட்டு வந்துடணும் அப்படின்னு போராடுதாங்க. ஆனால் அதே நேரத்தில் விஜயுமே அந்த வெண்பாவை எப்படியாவது நம்ம முன்னாடி கொண்டு வந்துடணும் அப்படின்னு அவரும் போராடுறாரு. ஆக இந்த ரெண்டு பேருமே ஒரே நோக்கத்துக்காக தான் இருக்காங்க. அதனால தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் கோபத்தில் இருக்கிறாங்க. மாறும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.